2023 தொடங்கிய இந்த தொடர் பயணம் இன்று ஏப்ரல் 19 1+9 10 1+0 1. ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர் இந்த உலகத்தை மாற்ற முடியும். மாலாலா யூசர். எப்படி உங்களுக்கு தைரியம் வருகிறது? வெறும் வெற்று வார்த்தைகளால் எங்கள் எதிர்காலத்தை நீங்கள் திருடுகிறீர்கள். ரீதா தன்பர்க். உலக சக்தி நாடுகளுக்கு, குறிப்பாக அதிபருக்கு கேட்ட கேள்வி உழைக்கும் ஒரு தலைமுறை எதிர்காலத்தை காப்பாற்றும். 1. பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. இன்றைய இந்த மேடை சாதாரண மேடை அல்ல, இது ஒரு எண்ணிக்கையின் சக்தி பேசும் அரங்கம். அந்த எண் 1. 1 இல்லையெனில் எதுவும் இல்லை. ஒன்றில் இருந்துதான் அனைத்தும் உருவாகிறது. பிரபஞ்சம் ஒரு புள்ளியை தொடங்கியது, பிக் பேங், 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு உயிரும் அந்த 1 என்ற விதையில் இருந்து பிறந்தது. ஓம், அந்த ஒற்றை நாதம் எல்லா மதங்களுக்கும் சொல்வது ஒன்றுதான். ஒரே இறைவன், ஒரே உண்மை. நான் யார்? இந்த ஒரு கேள்வி என் உடல், உயிர், உணர்வு, ஆன்மா மனிதனை ஞானியாக மாற்றுகிறது. ஒரு சிந்தனை வாழ்க்கையை மாற்றும். ஒரு ஐடியா, ஒரு தீப்பொறி, ஒரு அந்த உலகையை புரட்டும். ஒரு வாக்கு, ஒரு மனிதன், ஒரு முடிவு நாடு முழுவதையும் மாற்றும் சக்தி. ஒரு குரு போதும் ஒரு வாழ்க்கையை ஒளிரச் செய்ய. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தையின் முழு உலகம், ஒரு நல்ல செயல் 1000 மனங்களை மாற்றும். ஒரு ரூபாய் ஒரு பேரரசை உருவாக்கும். ஒரு வீரன் ஒரு எல்லையை காப்பான். ஒரு சிரிப்பு, ஒரு அன்பு, ஒரு நன்றி, இதுவே வாழ்க்கையை சொர்க்கமாக்கும். ஒரு விதை மரமாகும். ஒரு எண்ணம் வரலாறாக மாறும். A journey of 1000 miles begins with one step. நீங்கள் இன்று என்ன ஆக விரும்புகிறீர்கள்? ஒரு வெற்றியாளரா, ஒரு தலைவரா, ஒரு மாற்றமா? அப்படியானால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒன்று போதும். ஒரு முடிவு, ஒரு முயற்சி, ஒரு நம்பிக்கை. அந்த ஒன்று நீங்கள்தான். ஒன்றுதான் ஆரம்பம், ஒன்றுதான் அடையாளம், ஒன்றுதான் உச்சம். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொல்வோம், நான் ஒரு மாற்றம். நட்புலரி தொடங்கிய காலம் முதல் இந்த மேடையை ஒரு சிந்தனை இயக்கமாக மாற்றியதில் இவரது பங்கு அளப்பரியது. பல்வேறு அமைப்புகளில் சமூக சிந்தனை, மனிதநேயம், உலக அமைதி குறித்து தொடர்ந்து உரையாற்றி வருபவர். எம்காம், MBA ஃபினான்ஸ், எம்ஃபில் போன்ற பல்வேறு கல்வி தகுதிகளுடன் தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டே அறிவை சமூகத்துடன் பகிர்ந்து வரும் ஒரு ஆளுமை. ஒரு மனிதன் உயர்வது அவன் தனக்காக அல்ல, அவன் உயர்வால் உயர வேண்டும் இந்த சமூகம். இந்த எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய நட்புலரி ஆளுமை. உங்களுடைய ஆரவர பலத்த கைத்தட்டலுடன் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் திரு ரிச் நாராயணன் அவர்கள் இன்றைய தலைப்பான ஏமாளி டு கோமாளியில் உரையாற்ற. நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். நட்புலரி ஒரு நல்ல ஒரு தளம். இதை உருவாக்கி இதை மக்களிடம் கொண்டு சேர்த்த குமரேசனுக்கும் அதுக்கு உறுதுணையாக ஆரம்பத்தில் இருந்த எனக்கும், இந்த தளத்தில் எல்லாம் பங்கேற்பாளராக இன்று பல பேர் புதிய புதிய நபர்கள் வரக்கூடிய அளவுக்கு எடுத்து சென்ற இன்றைய கோஆர்டினேட்டராக இருக்கிற அருணகிரி, சிவகனி மேடம், ரமேஷ் சார் எல்லோருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து, இன்று இந்த மாதம் தலைப்பு ஏமாளி டு கோமாளி. அதாவது ஒவ்வொரு ஊர் பேரை சொன்னா அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதுல எங்க ஊர் திருநெல்வேலியில அல்வா, மணப்பாறைன்னா முறுக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று. அதாவது சங்கரங்கோவில்னா பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சொல்ற மாதிரி இந்த நட்புலரிக்கு அப்படின்னு சில சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு. அந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு தான் கொடுக்குறோம். ஆனா 30 ஆளுமை தன்னோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டது மற்றும் அவங்க படித்த அறிவுரைகள் எல்லாத்தையும் இணைந்து ஒவ்வொரு மாசமும் பார்க்கும்போது, இந்த 30 நாள்ல பார்க்கும்போது ஒரு தலைப்புல 30 பேர் பேசியிருக்காங்க. 30 விதமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை காலையில இருந்தாலும் எனக்கு தகவல் கிடைக்கிற புது புது ஆட்கள் சொல்ற நிலைக்கு என்னன்னா, இந்த நட்புலரி இன்னைக்கு ரொம்ப அழகா நடத்துறாங்க. அவங்க ஃபீட்பேக் எடுக்கிறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். இந்த ஒரு வெற்றிக்கு காரணம் என்னன்னா, விடாமுயற்சி, தொடர் நிகழ்ச்சி. அப்படி யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் இந்த நட்புலரி
இந்த 5:28 5:30க்கு ஆரம்பிக்கும் 6 மணிக்கு முடியும்னு ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து எல்லோரும் இணைந்தால் தான் சார் சொன்ன மாதிரி ஒருவர் தான் இருக்கிறார். ஆனா ஒருவரோட எல்லோரும் இணையும் போது ஒவ்வொருவரும் இணையும் போது ஒரு பெரிய அமைப்பா மாறுது. இந்த நட்புலரி ஒரு பெரிய அமைப்பா மாறி அடுத்த மாதம் எல்லா உறவுகளும் நம்ம இணையறோம். அதுக்கு வாழ்த்து. அதுல எல்லோரும் நேர சந்திச்சு தன்னோட அஹ், பகிர்ந்து கொள்ளலாம் எல்லா விஷயத்தையும் என்று சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஏமாளி டு கோமாளி. இதுக்கு ஒரு சின்ன உறக்கம் இரக்கம் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார்கள். இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார்கள். அப்ப ஏமாளிக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ரீசன், நீங்க ரொம்ப இறக்கப்பட்டா ஏமாளி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அடுத்தது ஏமா ஏமாற்றி பழகிய ஏமாந்து பழகிய எனக்கு இனி யாரையும் ஏமாற்று எண்ணம் இல்லை. அனைவரும் என்னை வேண்டுமானால் ஏமாற்றுங்கள், ஏனெனில் ஏமாற மட்டும் நான் ஆசைப்படுகிறேன். இது ஏமாளிக்குள்ள தனி சிறப்பு. அப்ப என்னென்ன ஏமாளி அப்படின்னு சொல்றது யார குறிக்குதுன்னா, நீங்க வந்து ஏமாறும் போது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் உங்களுக்குள்ள. என்னன்னா, ஒண்ணு நம்பிக்கையின் தன்மையில நீங்க அவர்கிட்ட ஏமாறலாம், இல்ல பணம் சம்பந்தப்பட்டா ஏமாறலாம், இல்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒண்ணு கத்துக்கணும்னு நீங்க போறீங்க. அந்த விஷயத்துல நமக்கு தெரியாத அவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை தன்மையில தான் இந்த ஏமாற்றம் நடக்குது. இப்ப உதாரணமா நீங்க சில விஷயங்கள் எப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டுல ஒரு கொய்யாப்பழம் விற்கிறாரு ஒரு தாத்தா. அவர் வந்து 10 பழம் 100 ரூபாய்ங்கிறாரு. ஓகேங்களா? இன்னொரு பையன் அதே 10 பழம் 50 ரூபாங்கிறாரு. ஆனா மக்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்குவாங்க? இந்த 50 ரூபா நபர்கிட்ட தான் வாங்குவாங்க. இந்த 50 ரூபாய் வந்து சேல்ஸ் அதிகமா இருக்கு. இந்த தாத்தாட்ட வந்து சேல்ஸ் அதிகமா இல்ல. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை ஒரு கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த தாத்தாட்ட போய் கேட்கிறாரு, என்ன தாத்தா ஒரே கொய்யாப்பழம் தான் விற்கிறீங்க, அந்த பையன் வந்து 10 பழத்தை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்க 10 பழத்தை 100 ரூபாய் விற்கிறீங்க, எப்படி உங்களுக்கு சேல்ஸ் ஆகும்? சேல்ஸ் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த தாத்தா ஒரு ஒரு தகவல் கொடுத்தாரு. அப்ப நம்ம ஏமாந்தோமா இல்ல நம்ம கோமாளியா நம்ம டிசைட் பண்ணிக்கணும். என்னன்னா அந்த தாத்தா சொன்னாரு, அது என்னோட பையன் தான். அந்த பையன்கிட்ட நான் வச்சிருக்கிற கொய்யாப்பழம் தான் அவனு விற்கிறான். ஓகேங்களா? இதுதான் தொழில் ரகசியம் சொல்லிட்டு நான் வந்து 100 ரூபான்னு சொன்னா நானே வித்துக்கிட்டு இருந்தேன்னா நான் 50 ரூபாய் சொன்னாலும் விற்காது. ஆனா ஒரு போட்டியை நான் உருவாக்கணும். அப்போ ஒரு 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 ஏமாற்றத்துக்கு ஏமாளி ஆக்குறதுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யணும். அதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் வந்து 100 ரூபான்னு சொல்ற இடத்துல இன்னொரு இடத்துல 50 ரூபான்னு சொல்ற இடத்துல அந்த தொழில் நல்ல விருத்தியாகும். இது வந்து தொழில் நுணுக்கமா பார்த்தால் இது கரெக்ட். ஆனா நம்ம வாங்குற ஆளா இருந்தால் நம்ம ஏமாளியாக்கப்பட்டோம். இந்த ஏமாளி எல்லா இடத்துலயும் நடக்குது. நான் ஒரு சின்ன கதை தான் சொன்னேன். இது என் வாழ்க்கையில இப்ப நடந்தது. ஒரு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த பேசிக்கிட்டு இருக்கிற செல்போன் வாங்கினேன். இது வந்து M35 ஏதோ ஒரு புது மாடல். அன்னைக்குதான் ரிலீஸ் பண்றாங்க. அன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது இது 22,000 ரூபாய். நான் ஆன்லைன்ல 22,000 ரூபாய் கொடுத்துட்டேன். எனக்கு டெலிவரி 3 நாள் ஆகுது. 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா இதே மாடல் இதே இது என்னன்னா 15,000 ரூபாய்க்கு அதே வெப்சைட்ல கிடைக்குது. அப்போ என்னைய பொறுத்தவரை நான் 7,000 ரூபாய் ஏமாந்தேன்னு நினைக்கணுமா? அந்த இடத்துல ஏமாந்தா நினைக்கிறத விட நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிக்கணும். என்னைக்குமே ஒரு இடத்துல நீங்க ஏமாறுறீங்கன்னா அங்க நெகட்டிவ் டாஸ்க், அதாவது எதிர்மறை சிந்தனையா வராம நேர்மறை சிந்தனைகளா வரும். எப்போதுமே ஒரு பொருள் வந்து முதல்ல வாங்கும் போது ஒரு விலையா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு காரே இருக்கட்டும், 1 கோடி ரூபாய் கார் நீங்க இன்னைக்கு வாங்கி புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு திருப்பி அந்த காரை கொடுங்க, அதே விலைக்கு கேட்க மாட்டாங்க. அதை விட ஒரு 10% 20% குறைஞ்சுதான் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஏமாந்தம் கிடையாது. ஏமாளின்னா எப்படின்னா உங்களை வந்து வஞ்சகப்படுத்துறது. அதாவது என்னன்னா, இப்போ சில ஃபைனான்ஸ் கம்பெனி சில சீட்டு கம்பெனில என்ன சொல்றாங்க, உங்களை ஆசையை தூண்டுறாங்க. நீங்க மாசம் இந்த ரூபாயை கட்டுங்க, 10வது மாசம் தீபாவளி ஒட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம்னு ஒரு ஆசையை தூண்டி
உங்களோட அறியாமை, உங்களோட இயலாமை எல்லாத்துக்குமே எல்லாமே அவங்களுக்கு முதலீடு, உங்களுக்கு இழப்பீடு. அப்போ என்னன்னா, இன்னொருத்தரோட சம்பந்தம் இல்லாம அவங்களோட சம்பந்தத்தோட தான் நம்ம பணம் எல்லாம் கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணி நம்ம ஏமாத்தணும் எந்த இன்டென்ஷன், அதாவது இந்த பொருளை இவ்வளவு கலெக்ட் பண்ணணும் பண்ணிட்டு நம்ம ஓடணும் அப்படின்னு எண்ணத்தோட செய்யற செயல் தான். அதனால் ஏற்படும் விளைவு தான் நமக்கு ஏமாளியாக நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இந்த ஏமாளியா இருக்கிறதுக்கு என்ன, அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்னா, எந்த செயலையுமே நம்ம ஒரு சிந்திச்சு இது கரெக்டா, இது கரெக்டான பாதையில தான் நம்ம போறோமா, தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு நம்ம பழகி கொண்டால் இந்த ஏமாற்றத்தை குறைக்கலாம், நம்ம ஏமாளி ஆகலாம். ஆனா சில விஷயத்துல நீங்க ஏமாளியா இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னா, ஒரு 3 வகையா பிரிச்சிருக்கேன். என்னன்னா, வீட்டுல, நம்ம நம்ம குடும்பத்துல, 2வது வேலை செய்கிற இடத்துல, 3வது சமுதாயத்துல. இந்த வீட்டுல ஏமாளியா இருக்கிறதுக்கு எப்படின்னா, சில விஷயங்கள் மனைவியோ அல்லது கணவனோ ஏதோ ஒண்ணு 2 பேருக்குள்ள பேசுற விஷயங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். அப்ப அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம மனைவியோ அல்லது கணவரோ அது சொல்றது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஏமாளியா இருந்துக்கிட்டா பெரிய பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம். நீங்க எல்லாரும் இந்த சமூக யூடியூப்ல கூட பார்த்திருப்பீங்க ஒரு வீடியோவை. ஒரு மனைவி கணவன் 2 பேரும் மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்க போறாங்க, அதாவது காய்கறி வாங்க போறாங்க. இந்த கணவர் இந்த தக்காளி எடுத்து கொடுக்குறாரு. இப்படி இப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த மனைவி அதுலயே போட்டுடுறாங்க. 2, 3 மட்டும் செய்யறாரு. அப்புறம் என்ன பண்றாரு அவரு, டெக்னிக்கலா இவங்க எடுத்து போட்டிருப்பாங்களா கூடையில, அந்த கூடையில உள்ள தக்காளி எடுத்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அப்பவும் அதை இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு வேஸ்ட்ன்னு போடுறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, மனைவி என்ன நினைக்கிறாங்க, நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த அந்த ஒரு இன்டென்ஷன் கொண்டு வராங்க. அந்த இடத்துல கணவர் ஏமாளியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அது ஏமாளியா இல்லைன்னா அந்த இடத்துல பெரும் பிரச்சனை வரும். அவர் கேட்டிருக்கலாம், நான் அதுல இருந்து எடுத்து போட்டதை நீ போட்ட கரெக்ட், நீயே செலக்ட் பண்ண பழத்தையும் நான் போடுறேன் அதையும் போடுறேன்னா என்ன ரீசன் கேட்கலாம். கேட்டால் பிரச்சனைகள் ஆகும். நான் சொன்ன மாதிரி சாரி சாரிமான்னு சொன்ன மாதிரி போயிட்டே இருந்தா ஏமாளி அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசாம ஏமாளியா இருந்து கேட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம 4 பேர் முன்னாடி நமக்கு தெரியலன்னு சொல்லி அது ப்ரூவ் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல ஏமாளியா இருக்கிற நம்ம கத்துக்கணும். ஏமாளியா இருந்தால் அதனால் நமக்கு பலம் கிடைக்குன்னா ஏமாளியா இருக்கிறது தவறு இல்லை. அது பலவீனமா ஆகாம இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வேலை செய்யற இடம். இதுல எல்லாருக்குமே எல்லாரோட அனுபவங்கள் இருக்கும். எப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த இடத்துல எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாங்க. சில விஷயங்கள் நீங்க ஜூனியரா இருப்பீங்க, உங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு மேலதிகாரியா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த வேலையில மேலதிகாரிக்கு தெரியாத விஷயங்கள் கூட நீங்க அழகா செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த மேலதிகாரி என்ன பண்ணுவாரு, இந்த விஷயத்த தான் செஞ்ச மாதிரி கொண்டு போவாரு. அதுக்கு ஏத்தாப்புல பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு ஏமாளியா இருக்கிறது பெட்டர். ஏன் என்றால் நீங்க தான் செஞ்சேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு நீங்க தான் எல்லா டேட்டாவும் எடுத்து கொடுத்தீங்கன்னு தெரியும். இந்த இடத்துல என்ன ஒரு ஏமாளியா இருந்தால் என்ன பிரச்சனை எதுவும் வராது. ஆனா உங்களை வாழ்க்கை தரத்துக்கு உயர்த்துக்கு உங்களுக்கு அந்த ஏமாளியோட அந்த நடத்தை உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க இன்னும் அவரை அனுசரிச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்கிரிமெண்டோ கிடைக்கும். அந்த இடத்துல நீங்க விவாத பொருளா வந்தீங்கன்னா, ஏமாளியா இல்லாம இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழித்துக் கொள்கிறீர்கள். இது நிறைய கம்பெனி என்ன ஆகும், உங்களுக்கு அவருக்கும் முரண்பாடு வரும். உங்களை ஒரு கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்தா உங்களை வேலையை விட்டே தூக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்ப சில இடத்துல நம்ம ஏமாளியா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறும். அதே மாதிரி சமுதாயத்துல, சமுதாயம் சொல்லும் போது ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்துதான் சமுதாயம். சமுதாயத்துல நீங்க எப்படி ஏமாளியா இருக்கணும்னா,
ஒரு கல்யாணமே நடக்குது, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல ஏதோ ஒரு தவறு செய்யறாங்கன்னா, யார் அது இன்சார்ஜோ அவங்கள தனியா கூப்பிட்டு, இந்த மாரி இது செய்யறீங்க, இத கொஞ்சம் திருத்திக்கங்க, இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஏத்துக்கிறாங்களா பாருங்க. இல்லையா விட்டுருங்க. அந்த இடத்துல பொது இடத்துல இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல உங்க பேர் தான் ரிப்பேர் ஆகுமே தவிர, அங்க உங்களுக்கு ஒரு இதாகாது. உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விமர்சனம் கிடைக்காது. இதே இடத்துல அந்த இடத்துல எது நடந்தாலும் பேசாம நான் ஏமாளியா இருந்துட்டு போறேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கை சுகமாக இருக்கும். இது ஏமாளியின் தத்துவத்தை எந்தெந்த இடத்துல நீங்க ஏமாளியா இருக்கமோ, அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஏமாளித்தனம் நமக்கு வேணும். ஆனா எப்போதுமே ஏமாளியா இருக்காதீங்க. ஏமாந்துட்டோம்னு சொல்றது என்னன்னா, சுயநலம். உங்களை ஏமாற்றவர் அவருடைய சுயநலத்தினால பாதிக்கப்பட போறதுதான் நீங்க ஏமாளி. அதே மாதிரி இப்ப கோமாளியை பத்தி நான் சொல்ல போறேன். கோமாளின்னா பொதுநலம். இந்த ஏமாளி என்பது சுயநலம், பொதுநலம் என்பது கோமாளி. கோமாளின்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன விஷயத்த செய்ய போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பொது நலத்துல சிலவங்களை மகிழ்ச்சியூட்டவோ அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணுமோ நினைச்சு நான் கோமாளி வேஷம் போடுறேன். இப்ப வீட்டுல நம்ம சில விஷயத்து நேரத்துல நம்ம கோமாளி வேஷம் தான் போடுறோம். ஏன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு கோமாளி வேஷம் போட வேண்டிய சூழ்நிலை வரும். இல்ல வேலை பார்க்குற இடத்துல நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி விட்டுறவங்களை எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்ம கோமாளி வேஷம் போடுறோம். அதே மாதிரி சமுதாயத்திலையும் நம்ம கோமாளி வேஷம் போடுறோம். இந்த கோமாளி என்பது பொது நலத்துல இருக்கிறதுனால அந்த சுயநலம் வராது. ஏன்னா உங்களால நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அது இன்னொருத்தருக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். அவர் முன்னேற்றத்துக்கு செயல்படுற செயலா இருக்கும். இப்போ சர்க்கஸ்ல கோமாளியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அவர் இண்டிவிஜுவலா பார்த்தா அவரோட கஷ்டம் சொல்லி மாளாதுன்னு சொல்லிடுங்க. சார்லி சாப்ளின்லாம் அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா உலகத்தை எல்லாத்தையும் சிரிக்க வச்சாரு. அப்ப என்னன்னா அதுல பொது நலம் இருக்கு. தன் சுயநலத்தை வெளியில காட்டல. அப்போ கோமாளி என்பவர் ஏமாளியை விட ஒரு நல்லவராதான் இருப்பார் எப்போதுமே. தன் சுயநலம் இல்லாமல் தான் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பொது நலத்துல செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்யணும். நம்மளால யாரும் பாதிக்கக்கூடாது. நம்மளால அடுத்தவங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யணும். பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னன்னா சிலவங்களோட குணாதிசயங்கள் இதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த குணாதிசயங்களை நீங்க அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஏத்துக்களை தெரிஞ்சுக்கணும். அவரை போய் திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஏமாளி ஆவீங்க அல்லது கோமாளி ஆவீங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, விவேகானந்தர் ஒரு கடற்கரையிலயோ போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேள் தண்ணியில மிதந்துட்டு இருக்கு, தவிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றாரு, அந்த தேலை எடுத்து நிலப்பரப்புல விடுறாரு. நிலப்பரப்புல விட்டோன்னா தேல் என்ன பண்ணுது, அதோட சுயம் பண்ணுது, கொட்டும். அவர் விவேகானந்தரை கொட்டுது. கொட்டினோட அந்த கையை உதறாரு, திருப்பி தண்ணிக்குள்ள போய் விழுந்துரு. உடனே திருப்பியும் அந்த தண்ணியில இருந்து எடுத்து திருப்பி நிலப்பரப்புல விடுறாரு. திருப்பி அந்த தேலுக்கு அது யோசனை தெரியல, நம்மளை காப்பாத்தினாரு, திருப்பி கொட்டலாமா, திருப்பியும் கொட்டுது. இப்படி 3 4 தடவை செய்யறாரு. அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீடர் கேட்கிறாரு, அதுதான் தேள் கொட்டுதே, திருப்பி திருப்பி ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விவேகானந்தர் சொன்ன வார்த்தை, அதோட சுவாபம் என்னன்னா கொட்டுவது. நம்ம மனிதனோட சுவாபம் உயிரை காப்பாற்றுவது. நான் என் வேலையை செய்யறேன், அது அது வேலையை செய்யுது அப்படின்னு. இதுல ஏமாளி கோமாளின்னு கிடையாது. தான் வேலையை கரெக்டா செய்யணும், அந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாளி ஏமாளி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தலைப்பு. இதுல கிட்டத்தட்ட 18 பேர் பேசிட்டாங்க. 18 பேர் என்னென்ன பேசினாங்க, என்ன ஒரு கதைகள் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 18 நாள்ல பேசினதை விட நான் ஒரு வித்தியாசமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏமாளியையும் கோமாளியும் பத்தி சில விஷயங்களை அதிகமாக உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். நான் நிறைய இடத்துல ஏமாளியா இருக்கேன். என்னோட ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். ஏன்னா நான் எல்லாரையும் யாரையுமே ஒரு நெகட்டிவா பார்க்க மாட்டேன். ஒரு பணம் கேட்டாலோ எந்த உதவி கேட்டாலோ உடனே நான் கொடுத்துருவேன். ஆனா அவங்க திருப்பி தர்றாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க திருப்பி தரமாட்டாங்க. நீ அதான் சொல்லுவாங்க, உன்னைய பத்தி நீங்க அறிஞ்சிக்கணும்னா செஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதை நிப்பாட்டுங்க, உங்களோட அருமை என்னன்னு தெரியும். அது உறவு முறையா இருந்தாலும் சரி, நண்பர்கள் முறையா இருந்தாலும் சரி.
நீங்க ஏமாளியா ஆகுறீங்களான்னு செக் பண்றதுக்கு என்னன்னா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த உதவியை ஒரு நாள் நிப்பாட்டிடுங்க. அந்த உதவி நிப்பாட்டின பிறகு உங்களோட நிலைமை எப்படி நீங்க பாருங்க. அந்த இடத்துல ஏமாளியா இல்ல கோமாளியா நீங்க செக் பண்ணலாம். இது அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். நான் நிறைய ஏமாந்துருக்கேன். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த ஏமாற்றி பழகிய எனக்கு, அதை ஏமாந்து பழகிய எனக்கு இனி யாரையும் ஏமாற்றும் எண்ணம் இல்லை. அனைவரும் என்னை வேண்டுமானால் ஏமாற்றுங்கள். ஏன் என்றால் ஏமாற மட்டுமே நான் ஆசைப்படுகிறேன். இது ஒரு கவிதையே இருந்தது. இந்த கவிதை எனக்கு பொருந்துற மாதிரி இருக்குன்னா இந்த கவிதையை திருப்பிங்கிறத சொல்றேன். ரொம்ப இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த நட்புலரியோட ஃபவுண்டர் குமரேசன் மற்றும் இன்று கோஆர்டினேட்டர் அருணகிரி சாரா இருக்கட்டும், அவரை நான் சிறப்பா சொல்லியே ஆகும். ஏன்னா இன்றைய அதாவது வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 இப்போ வெர்ஷன் 3 போயிட்டு இருக்கு. இந்த வெர்ஷன் 3 நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது எல்லாருக்கும். ஸ்பெஷலா அவர் தனியா டெய்லி ஹோம்ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு என்ன நாள், என்ன தேதி, என்ன எண்ணிக்கை, அதுக்கு இந்த தலைப்புக்கு உள்ள ரிலேட்டடா சொல்லி ஒரு கோஆர்டினேட்டரா இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு. நான் ஒரு கோஆர்டினேட்டரா இருந்த ஒரு டேஸ்ட், இன்னைக்கு அவர் ஒரு கோஆர்டினேட்டரா இருக்காரு, அது ஒரு டேஸ்ட். எல்லா இடத்துலயுமே சாப்பாடு கிடைக்குது. ஆனா சில ஹோட்டல்ல சில வெவ்வேறு மாதிரி இருக்கு. இந்த ஹோட்டல்ல இது ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க தோசை, இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா இட்லி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் ஒவ்வொரு டேஸ்டான வகை வகையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க போறீங்க. அது ஒரு பக்கா வெற்றியை கொடுக்குது. இந்த நட்பலரி மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகள், பல பயிற்சியாளர்கள் இந்த களத்தில் பேச வழி வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர்கள் இதை ஒரு காலத்துல இது ஒரு 100 பேர் வர்ற மாதிரி முன்னேற்றத்துக்கு உங்கள கோஆர்டினேட்டர் எல்லாத்தையும் ஒரு அன்பான வேண்டுகோள் கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி நாராயணன் சார். ஏமாலியா கோமாலியா, வாழ்க்கை ஒரு மேடை, நாம் எல்லாம் பாத்திரங்கள். ஆனால் இன்று இந்த மேடையில் பாத்திரங்கள் அல்ல, பார்வைகள் பேசுகின்றன. ஒரு தலைப்பு ஏமாலி டு கோமாளி. ஆனால் 30 பேச்சாளர்கள், 30 பார்வைகள், 30 உண்மைகள். இதுதான் நட்புலரியின் வலிமை. டிஃப்ரெண்ட் வியூஸ் பட் ஒன் பவர்ஃபுல் அவேக்கனிங். அறியாமல் ஏதாவது ஏமாலித்தனம், அறிந்து நடிப்பது வாழ்க்கை நுட்பம். இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஏமாலி யார்? நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். அது பலவீனம் இல்லை, அது ஒரு உயர்ந்த மனித நேயம். பஸ் ஸ்டாண்டில் கொய்யா 10 100 ரூபாய்க்கு, அடுத்தவன் 10 50 ரூபாய்க்கு. மக்கள் 50க்கு வாங்கினார்கள். ஏன்? அது ஒரு டெக்னிக். அவர் சொன்னார், அவன் என் மகன்தான். இதுதான் உலகம். இது ஏமாலி அல்ல, இது ஒரு யுத்தி. 22,000க்கு வாங்கிய மொபைல் 3 நாளில் 15,000. நீங்கள் ஏமாலியா? இல்லை, நீங்கள் முதல் முடிவு எடுத்தவர். அது தைரியம், அது தேர்வு. ஆனால் சிட் ஃபண்ட், ஃப்ராட், எஸ்கேப், அதுதான் உண்மையான ஏமாலித்தனம். எதை நாம் அறியவில்லை, அதில்தான் நாம் ஏமாறுகிறோம். அதனால் லேர்ன் த அன்னோன், க்ரோ பியாண்ட் த நோன். குடும்பத்தில் சில நேரம் ஏமாலியாக இருப்பது அமைதியை தரும். வேலையிடத்தில் சில நேரம் ஏமாலியாக இருப்பது முன்னேற்றத்தை தரும். சமுதாயத்தில் எப்போதும் ஏமாலி ஆகாதீர்கள், அறிவுடன் நடங்குங்கள். கோமாளி என்பது சிரிப்புக்காக அல்ல, பொது நலத்துக்காக. சார்லி சாப்ளின் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் உலகத்துக்கு சிரிப்பை கொடுத்தார். சுவாமி விவேகானந்தா சொன்ன கதை. தேள் கடித்தாலும் மீண்டும் காப்பாற்றினார். அது தேளின் குணம், காப்பாற்றுவது என் குணம். இதுதான் மெசேஜ். நாம் ஏமாலியாக இருக்க வேண்டிய இடம் தெரிந்தால் நாம் வெல்வோம். நாம் கோமாளியாக மாற வேண்டிய நேரம் தெரிந்தால் நாம் உலகத்தை வெல்வோம். Wise man knows when to act. Great man knows when to ignore. எப்போதும் கோமாளி ஆகாதீர்கள், எப்போதும் கோமாளி ஆகாதீர்கள், எப்போதும் கோமாளி ஆகாதீர்கள். ஆனால் எப்போது எது ஆக வேண்டும் என்று தெரிந்த மனிதராக மாறுங்கள். நட்புலரி நமக்கு அறிவை மட்டும் தரவில்லை, அறிவுடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. அனைத்து 30 பேச்சாளர்களுக்கும் பாராட்டுகள். இந்த மேடைக்கு நன்றி. ஏமாலி அறிவை கற்றுக்கொள், கோமாளி இதயத்தை வளர்த்துக்கொள். அப்போதுதான் வாழ்க்கை முழுமை பெறும். மிக்க நன்றி நாராயணையாவுக்கு. இன்றைய பின்னூட்டத்திற்கு முதலாவதாக திருமூர்த்தி அவர்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி ஐயா, மிக்க நன்றி.
அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி ஐயா. உண்மையிலுமே நாராயண் சார் வந்து ஒரு சில தளத்துல பேசியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து ஹைலைட் பயங்கரமான ஒரு கருத்தா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் அந்த அந்த பையன் வந்து விற்பனைக்கு வந்து 10 கம்மியாகுமே, அந்த அப்பா வந்து அதிகமாக விற்கும்போது அது மார்க்கெட்டிங் லெவல்ல வந்து அதை எடுத்து தனியா சொன்னதுமே, அதே மாரி செல்போன் வாங்கும்போது நான் இந்த மாரி வாங்கினேன் அப்படின்னு சொன்னதையும் சரி, அதே மாரி எந்தெந்த தளத்துல நீங்க வந்து ஏமாளியா இருக்கணும் வீட்ல, வே சமுதாயத்துல அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த தளத்தை எல்லாம் மீறி அந்த கருத்து வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அ ஏன்னா இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம். இப்படி இருங்க அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க எடுத்துங்க. நான் இத்தனை சொல்றேன். நீங்க எடுத்துக்க வேண்டியத எடுத்துக்கங்க. நல்லத எடுத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, நான் ஏமாளி தான். ஏன்னா நல்லது செய்யும்போது ஒரு சில டைம் ஏமாறுறது நல்லது தான் அப்படிங்கிறதையும் சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. உண்மையிலுமே கிரேட் நாராயண் சார். அ நெறைய தளத்தில பேசியிருக்கீங்க. இந்த நற்பணி தளத்தில வந்து நீங்க மைல்கல் உச்சத்தில் இருக்கிறீர்கள். நன்றி. அதற்கு வந்து இவரு நாராயண் சார் விளக்கவுரை குடுத்துட்டு, அருணகிரி சார் வந்து அந்த சுருக்கத்த சொல்லும்போது, அப்படியே சாரா பிழிஞ்சு குடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது, அந்த கேட்காதவைங்க கூட கடைசியா ஒரு ஜாயின் பண்றாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜாயின் பண்றாங்கன்னா, நாராயண் சார் என்ன பேசினாரோ, அத வந்து சுருக்கமா ஜூஸா, எசன்ஸா நீ இந்த ஐயா மருந்தா, மாத்திரையா குடுத்துட்டியா முழுங்கிக்கோ அவ்வளவுதான். முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நற்பணித்தலாம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையுது. மேலும் இதை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு சில டைம் வர முடியல. ஒரு சில டைம் இணைஞ்சுக்கிறேன். அப்படிங்கும்போது மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி இந்த நாள் இனி நாள் விமானத்தை தந்த இறைவனுக்கு நன்றி. உணவுப் பொருள் உலக மையம் நதிகள் எங்கும் தேசிய மையம் மனமெங்கும் அன்பு மையம் கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு நல்லவர்களுக்கு நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நன்றி ஆரோக்கியத்தையும் மாண்புத்தையும் கொடுக்கட்டும். ஈச் ஒன் கேட்ச் ஒன். இன்னைக்கு 22 பேர் இணைஞ்சோம். ஸோ ஒவ்வொருத்தரும் நாளைக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தா நாளைக்கே இது டபுள் ஆகிடும். அப்படிதான் வந்து நம்ம பெருக்க முடியும். நன்றி, சிறப்பான பின்னோட்டம். அடுத்து ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அறிவிச்சிருக்கிறேன். நாராயணன் சார் எப்பவுமே யதார்த்தமான ஒரு பேச்சால தான் கொண்டு வருவாரு. ரொம்ப யதார்த்தமான தினசரி நடக்கிற பேச்சை அழகா தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பரா இருந்தது. இந்த ஒரு ஏமாற்றுத்தனத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறோம். நம்ம இந்த கொய்யாப்பழம் விற்கிற அது வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஏமாற்ற விஷயத்த வந்து நம்ம நம்ம இவர் அருணகிரி கொடுத்த மாதிரி டெக்னிக் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். பட் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தாதான் அடுத்தடுத்த வியாபாரங்கள் நடக்கதான் நடக்கும். சூப்பரா இருந்தது. அது மாதிரி செல்போன்ல ஏமாந்த சொன்னாரு. நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், டிசம்பர் மாசம் வந்து ஒரு லீவ் என்கேஷ்மெண்ட் போட்டு பணம்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டோம். கடைசியா பார்த்தா அடுத்த இன்னும் ஒரு மாசம் தள்ளி போட்டோம்னா அது வந்து வேஜ் ரிவிஷன் பீரியட். இதுதான் எனக்கு வந்து 75,000 ரூபாய் ஒரு நஷ்டம் வந்தது. என்ன காரணம்னா கொஞ்சம் நம்ம முன் யோசனை பண்ணாம, பட் இதெல்லாம் திங்க் பண்ண மாட்டோம் ஜென்ரலா நம்ம பண்ணும்போது. இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கும்போது பண்ணும்போது ஏமாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம மன வருத்தப்படாம அது ஒரு படிப்பினையா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். முதல் ஷோல 1000 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஏமாளி ஆடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஏன்னா என் குடும்ப மகிழ்ச்சி முக்கியம், கம்பெனி மகிழ்ச்சி முக்கியம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பரான செஷன் சார். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து ஜெகநாத சார் உங்களுடைய பின்னோட்டத்தை சார். நன்றி அருணகிரி சார். நாராயணன் சாரோட உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நாமளே தெரிஞ்சு ஏமாளியா இருக்கிறது. நான் இப்ப வந்து இங்க என்னோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கேன். ஆனா அங்க வந்து சில விஷயங்களுக்காக நான் வந்து மற்றவங்களுக்காக கொஞ்சம் சில விஷயங்களை செய்யும்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு அதை பண்றீங்க, அது ஏமாளித்தனமா இருக்கு அப்படின்வாங்க. பட் ஒரு சிலர் மொத்தம் 60-70 பேர் இருக்கிற இடத்துல 1-2 பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அவங்களோட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் சரி நம்ம வந்து பொதுவா நான் அதுல வந்து சுயநலமும் கலந்த பொதுநலமா தான் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கணும், அது நம்மளும் இங்க இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு சிலர் கொஞ்சம் என்ன சொல்றது, அதை என்ன விஷயம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களோட ஒரு
அதிக சுயநலத்தால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்ம இதனால இந்த இவங்களோட இதை மட்டும் நம்ம குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக ஒரு சிலதை பண்ணிட்டோம்னா அவன் பேசாம இருப்பான். பட் அவன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஏதோ ஜெயிச்சிட்டோம் இல்ல நம்மளை ஏமாத்திட்டோம்ட்டு. பட் அது அவங்க நம்மளை ஏமாத்தினதா கிடையாது. சரி எல்லாருக்குமா சேர்ந்து நம்ம ஒரே நிமிஷத்துல இது எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க, நான் இதை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நான் ரிட்டையர் ஆயிட்டு சும்மா ஒரு பொழுதுபோக்கா செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு எனக்கும் இதுல ஒன்றும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து செஞ்சாதான் இந்த அசோசியேஷன்றது ரன் ஆகும், இல்லைன்னா நம்ம எல்லாருமே நின்றுடுவோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் கொண்டு வந்துட முடியும். சரி அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி நம்ம செய்யறத ஏமாளி அவங்க நினைச்சிட்டா கூட நம்ம அப்படி இல்லை, நமக்கு ஏமாளித்தனம் மாதிரி தெரிஞ்சாலும் இல்லை அப்படின்ற மாதிரி செய்வேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில. அதை யதார்த்தமா நாராயணன் சார் சொன்னாரு. அதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னாரு, அதிகமா உறங்கினா சோம்பேறி, அதிகமா இறக்கப்பட்டா ஏமாளின்றது. அது ஒரு வகையில கரெக்ட் தான். தேவையான அளவு இறக்கப்பட வேண்டியதுதான். நான் என்னோட வீட்டில் ஒருத்தர் வாடகைக்கு இருந்தாரு. அவர் கொஞ்சம் சங்கடத்துல இருந்தாரு. நான் அவர் போறப்ப கூட அவருக்கு சில விஷயங்கள்லாம் தப்பா பண்ணி வச்சிருந்தாரு. வீட்டை சரியா மெயின்டைன் பண்ணல. நம்ம அவர்கிட்ட ரொம்பவும் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவர்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம சரி பண்றதை விட, அவர் ஏதோ கஷ்டத்துல இருக்காரு, சரி போற பரவாயில்லன்ட்டு நான் கொஞ்சம் அவர்கிட்ட பணத்தை விட்டுட்டேன். ஏன்னா அவர் நான் ஓரளவுக்கு அவர் நம்மளை ஏமாத்தல, பட் அவர் தனிப்பட்ட முறையில ஏமாத்தல. ஆனா அவரோட செய்முறை வீட்டை கொஞ்சம் அசிங்கப்படுத்திடுச்சு. அதாவது நாங்க திரும்ப அதுக்கு செலவு பண்ணி தான் கிளீன் பண்ண வேண்டியிருந்தது. அதை ஏமாடினா எடுத்துக்கலாம், ஒரு இரக்கமா இருந்தேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த அவர் நாராயணன் சார் சொன்ன மாதிரி நம்ம எது குறையில பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணா யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நாராயணன் சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஜெயநாத் சார். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். Yes, good morning, sir. Happy morning to all. Today's session was very nice, Mr. Narayana sir. You are very super, sir. அண்ட் நீங்க அதான் சார் ரமேஷ் சார் சொன்னாரு இல்லைங்களா, ஒரு யதார்த்தமா இருந்தது, அதை தான் நான் நினைச்சேன். சார் அந்த பாயிண்ட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் சார், யதார்த்தமா விட்டு கொடுக்கறது, பாசிட்டிவிட்டியா நினைக்கிறது, பெருசா என்ன இருக்கு, யாரு அறிவு நிறைஞ்சவங்க யாரோ அவங்க இந்த மாதிரி தன்னுடைய கேரக்டரை அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல விட்டு கொடுத்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியா நினைச்சிட்டு போறவங்க உண்மையாலுமே நல்ல ஒரு மனித பண்பு உடையவங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஏமாளியாவும் கோமாளியாவும் நம்ம இருக்கிறது தப்பே கிடையாதுதான். சில இடங்கள்ல நம்ம எவ்வளவு தூரம் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் நம்மள நாமளே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதா தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. இது நம்மளுடைய கேரக்டர். இதை நம்ம ரிஜிடா வச்சு காமிக்காம, பரவாயில்ல நான் உன் முன்னாடி இப்படி விட்டு கொடுத்து போறேன், நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் நம்மளுடைய கேரக்டரை வேணா அப்படி காமிக்கலாம். ஆனா உண்மையிலுமே நம்ம அதுக்கான ஒரு தகுதி உடையவங்க. அதை பிறர் முன்னாடி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம உருவாக்கிக்கிற ஒரு கேரக்டர் தான் இது. இது நம்மளுடைய ஐக்யூ லெவலை எதுவும் டச் பண்ணாது. ஐக்யூ லெவல் கரெக்டா இருக்கிறதுனால தான் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியுது. அதை நம்ம அந்த இடத்த நம்ம ஃபில்ஃபில் பண்ண முடியுது. ஸோ 28,000க்கு வாங்கின செல்போனு அடுத்த 2 நாள்லயே அது ரெடியூஸ் ஆகி 15,000 போகுது. ஸோ நம்ம ஏமாந்துட்டோம், அந்த அளவுக்கு தான் ஏமாந்துட்டோம். அப்படிங்கிறது இதுதான், ஒரு பணத்தால நம்ம பணத்தை தான் இழந்திருக்கோம். அதர்வைஸ் உடனே அந்த மனசு என்ன நினைச்சுது, ஸோ நான் முன்னாடி வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க போற ஒரு விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்குது. இப்படிதான் நினைக்கணும் அப்படிங்கிறது சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ரொம்ப பொறுமையா அருமையா உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சல்யூட் யூ சார். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து லோகநாத் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். காலை வணக்கம். நாராயணன் சார் இன்னைக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் மேல ஒரு தனி பாசம் அவருக்கு எப்பவுமே இருக்கு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான், எனக்கு தைரியம் கொடுத்தது அவர் தான். நல்லா பேசுங்க, நல்லா இது பண்ணுங்கன்ட்டு முதல் நாளே நான் ஜாயின் பண்ணப்போ அவர் ரொம்ப நல்லா எனக்கு அறிவுரை சொன்னார். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறித்தனம், இரக்கம் அதிகரித்தால் கோமாளி ஆகிடுறாங்க, ஏமாளி ஆகிடுறாங்கன்னு சொன்னது எல்லா விஷயமும் எல்லாருமே நல்லா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ரொம்ப நன்றி ஐயா. நாராயணன் போராட்டப்பட்டு நன்றி. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி லோகநாத் சார். அடுத்து நாகவலி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி இனிய காலை வணக்கம். நாராயணன் சார் ரொம்ப எக்ஸலண்டா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு கருத்துக்களும் யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்களா இருந்தது. பேசலையே அவங்க. என்னன்னா அப்பதான் வந்து ஒரு ஹலோ, அனைவருக்கும் நற்புலரி இனிய காலை வணக்கம். நான் சொல்றது காதல விதா மேடம் முதல்ல கேட்கல, சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். அகைன் கேட்கல. ரொம்ப அப்படியா சார், நான் ஒரு நிமிஷம் வந்து பேசுறேன். அனைவருக்கும் நற்புலரி இனிய காலை வணக்கம். இப்ப காதல விதா சார்? கேக்குது மேடம், கண்டினியூ பண்ணுங்க. அதாவது நாராயணன் சார் ரொம்ப அருமையா எக்ஸலண்டா பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கருத்துக்களுமே ரொம்ப அருமையா இருந்தது. அதுல வந்து யூடியூப்பை திறந்தாலே கொஞ்ச நாளா ஓடிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அதாவது வீரமணியும் ரோஜாவும் அந்த சீன் ஓடும். என்னன்னா எப்ப பார்த்தாலும் வந்து எங்களுக்கு லவ் பண்ற காலத்துலேருந்து வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, கல்யாணம் பண்ணிட்ட மறுநாள்ல இருந்து சண்டை வர ஆரம்பிச்சுது. அப்பதான் சொன்னாங்க, பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போயிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவாங்க, அவளுக்கு ஜெயிக்கிற மாதிரி ஒரு உணர்வையாவது கொடு, அப்பதான் வந்து வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி ஓடும். அததான் ஐயா சொன்ன மாதிரி நான் உணர்ந்தேன். உண்மையிலே அந்த தக்காளி எடுத்து வச்ச விஷயங்கள் காய்கறி கடையில அந்த விஷயங்கள் எனக்கு உண்மையிலே தோணுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சி சொல்லுவாங்க, என்னன்னா 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும்போது அறிவாளிங்கிறவங்க விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அறிவாளியா இருக்கிறவங்க விட்டு கொடுத்துருவாங்க. உண்மையிலேயே ஐயா சொன்ன விஷயங்கள் அத்தனையும் வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார், அருமை, எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தது சார். யதார்த்த உலகத்துல இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நாகவலி மேம். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா கேஷுவலா அழகா நிறைய கான்செப்ட் சொன்னீங்க. ஏமாளியா யாருமே இருக்க ஆசைப்படுறது கிடையாது. இருந்தாலும் சில இடங்கள்ல நம்ம ஏமாளியா இருந்தாதான் அது நல்ல விதமா அமையும் அப்படின்ற சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். குறிப்பா நம்ம வீட்டுல வேலை செய்யற இடத்துல சில இடங்கள்ல நம்ம ஏமாளி மாதிரி இருந்துக்கிறது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை சொன்ன விதம், பொய்யாப்பழ கதை சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நல்ல கருத்துக்கள். நன்றி சார். நன்றி 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 சுனிதா மேம். அடுத்து திரிபுர சுந்தரி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். சார் பேசுனது ரொம்ப அருமை, யதார்த்தமான புரிதல். ஏமாலியா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது ஏமாத்துறவங்க இருக்கிறதுனாலதான் அது பிழைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில அது செய்யறாங்க. அது ஏமாத்திட்டு ரொம்ப நாளைக்கு எல்லாரும் நல்லா இருக்க முடியாது. ஆனா ஒரு புரிதல் தான் இதுவும். ரொம்ப அருமையா பேசுனாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றாங்கங்கிறத ஒரு அறிவுறுத்தலோட இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமை சார், அற்புதம். நன்றிகள் அனைவருக்கும். நன்றி நன்றி மேம். அடுத்து தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். இன்று நாராயணன் சார்
மிக சிறப்பான ஒரு உரையை நமக்கு நட்புணரி மூலியமாக கொடுத்திருக்கின்றார் என்றால் அவருடைய திறமையும் அவருடைய நட்புணரியில் அவள் நீண்ட நாட்கள் நிலைத்திருந்து நமக்கு செய்த ஒரு பெரிய உதவியும் இன்று அவர் ஏமாளி டு கோமாளி என்ற ஒரு தலைப்பில் பேசியிருக்கின்றார் என்றால் அவர் சிறப்பான ஒரு பேச்சாளர் என்பதை குறிக்கின்றது. இருப்பினும் அவரை நாம் திருச்சியில் சந்தித்து மகிழ்வோம் என்று கூறி அவரை திருச்சிக்கு அவரையும் அழைத்து மகிழ்விக்க அருணகிரி சார் நேற்று கொடுத்த ஒரு சிறப்பான பேச்சை நான் என்னால் கேட்க முடியவில்லை. அதை எனக்கு எப்படி நான் அதிலிருந்து இந்த எடுப்பது என்று தெரியவில்லை. எனக்கு தனியாக அதை நட்புணரியில் கேட்க ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும். ஒரு சிறப்பான பேச்சு, அதை நான் கேட்க முடியவில்லையே என்று ஒரு வருத்தம் இருக்கின்றது. நான் அதில் ஏமாந்து விட்டேனா இல்லை நான் கோமாளித்தனமாக விட்டுவிட்டேனா என்று தெரியவில்லை. அந்த உரையை நீங்கள் நேற்று ஆற்றிய உரையை எனக்கு கொடுக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம் சார். அடுத்ததாக வந்து நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். சிவசங்கரி மேம், எக்ஸலன்ட் செஷன் சார், கங்க்ராட்ஸ். லட்சுமி நாராயணன் ஏ, இன்றைய தலைப்புக்கு ஏற்ற பல கருத்துக்களை வலு சேர்க்கும் விதமாக எடுத்துரைத்த நண்பர் நாராயணன் அவர்களுக்கு பாராட்டுகள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் லட்சுமி நாராயணன் கே. திரு குமார் கேசவன் சார், எக்ஸலன்ட் ஸ்பீச், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ நாராயணன் சார். வீரசேகரன் சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். வணக்கமும் நல்வாழ்த்தும். நல்ல பொழிவுக்கு நன்றிகள் கோடி, வாழிய நீடு. சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் ஏமாளி டு கோமாளி வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் லைக் சார்லி சாப்ளின், விவேகானந்தர், ஆக்ஷன். தேங்க்யூ, வாழ்க வளமுடன். மேஜர் நாராயண் சார், அருமை ரிச் நாராயணன் ஐயா. முத்துலட்சுமி மேம், நாராயணன் சார், வெரி நைஸ் செஷன் வித் மெனி எக்ஸாம்பிள்ஸ். சிறப்பான பின்னூட்டம். அடுத்து இன்கால் மெசேஜை ரீட் பண்ணிட்டோம் சார். உங்களுக்கான ஏற்புரை தரலாம். எல்லோருக்கும் மீண்டும் காலை வணக்கம். அதாவது என்னென்ன இந்த அளவுக்கு ஃபீட்பேக் எனக்கு கிடைக்கும் போது என்னென்ன அடுத்த மாதம் இதை விட பெட்டராக பேசணும், யார் பேசாத ஒரு தலைப்பாக நிறைய தகவலை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னோட என்ன சொல்லுவாங்க, நானே என்னை உரசி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிருக்கு. அதுதான் உண்மையே ஒரு பேச்சாளருக்கு கிடைக்கிற அங்கீகாரம். என்னென்ன நம்ம பேசுகிறோம் ஏதோ பேசுகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நான் பேசினது எல்லாமே கோர்வையாக ஃபீட்பேக் வரும்போது நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. ஒரு நம்ம நல்லவரா கெட்டவரா நல்லா பேசினோமா என்னென்ன நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த நட்புணரியோட ஒரு ஸ்பெஷல் என்னென்ன, பேச்சாளரை விட பேசி முடிச்ச பிறகு ஃபீட்பேக் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. இது நான் நடத்தும் போதும் எல்லோரையும் பேச சொன்னேன். அவர் சொன்ன மாதிரி லோகநாதன் சார்லாம் பேசவே தெரியாது, அவர் என்னென்ன எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியாது. அப்போ பல தடவை வந்து அது வந்து அந்த இடத்துல இருக்கிற கோஆர்டினேட்டர் என்ன கோவப்படலாம். ஆனால் கோவப்படாம, ஏன்னா அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரியல. அப்போ தெரியாத ஆளுக்கு அவரோட டீப்பா இறங்கி சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியும் சொல்றேன். இன்னைக்கு நான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு லோகநாதன் சாரை பார்க்குறேன். இன்னைக்கு அவரோட ஃபீட்பேக் நம்பர் 1 இருக்கு. எனக்கு ஒரு மன திருப்தி. என்னன்னா, நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்மளை சேர்ந்து ஒரு சமுதாயத்தையும் சேர்த்து வளர்க்கும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கோம்னு ஒரு அர்த்தம். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே, இன்னைக்கு ஃபீட்பேக் கொடுத்த எல்லாரும் பேசலாம். தாமோதரன் சார் சொல்றாரு, எல்லாரும் பேசுங்க. அதாவது இந்த தளத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. நல்ல பேச திறமை இருந்தால் பேசலாம். அதுதான் இந்த நட்புணரியோட ஸ்பெஷல். அதனால எல்லாரும் பேசுங்க. உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, நீங்க பேச உங்க திறமையை வாழ்த்துக்கலாம். ஒரு காலத்துல உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த நட்புணரி ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம், 2 பேர் முன்னாடி பேசுறதே ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஜூம்ல எல்லாம் பேசவே எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து இந்த பட்டறை நல்ல பட்டை சீட்டி கொடுத்தது. அதுவும் போக இங்க வர்ற எல்லோரும் என்னை ஒரு அங்கீகாரம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நமக்கு சொல்லும். அதனால மேக்சிமம் இங்க வர்ற எல்லாருமே வந்து பேசுங்க.
தலைப்புல பேசுங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, 15 நிமிஷம், அடுத்து 20 நிமிஷம் அப்படி பேச ஆரம்பிக்கலாம். எல்லோரும் வாருங்கள் என்று அழைக்கிறேன். இந்த நட்புகளில் இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்று என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு இது வழங்கிய நட்புலரி குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நாராயணன் சார், மிக சிறப்பான ஏற்புரை. 6 செல்லும் இரு கரைகளை மண்களை அறுத்து செல்வதால் 6 காரண பெயர். செல்வந்தர்கள் செல்லும் இடங்களெல்லாம் வளமையை சேர்த்து செல்வார்கள். அந்த வகையில் இன்னைக்கு சற்று கூடுதல் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிரசண்டர் அதை தொகுத்து வழங்குற நான், முதல் பின்னூட்டம் கொடுத்த திருமூர்த்தி ஐயா, டெய்லி வந்து மெசேஜில் பின்னூட்டம் கொடுக்குற மேஜர் நாராயணன் ஐயா, நாங்கள் 4 பேரும் வந்து செல்வ சிந்தனையில் பயணித்தோம். இன்னைக்கு இந்த இனிய நிகழ்வு மிக சிறப்பாக இருந்தமைக்கு கூடுதல் மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிட்டு, உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் தந்த இறைவனுக்கு நன்றி. உணவுப்பொருள் உலகமையும் நதிகளெங்கும் தேசியமயம் மனமெங்கும் அன்புமயம் குறித்து வாய்ப்பு கொடுத்த அன்பு நல்லவனுக்கு நன்றி. ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் செல்வ செழிப்போடு அனைவரையும் ஆண்டவன் ஆசீர்வாதம் செய்வாராக. நன்றி ஐயா, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றி நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.